சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றவர். எப்படி? ஒளி யெகோவா தேவன். நான் எதுக்கு சொல்றேன், நம்ம சகோதரர் சொல்றதான் நான் சொல்றேன், அவருக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒளியில் வாசம் பண்றவர் யாரு? ஒளின்னா யெகோவா தேவன். ஒளியில வாசம் பண்றவர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுல ஒருவராய் சாகாமல் வந்து முடிக்கிறார். சொல்லுங்க. அப்போ ஒரு வசனத்துல எப்படி அந்த 1 யோவான் 5:20 சத்தியம் உள்ளவர், இவரு சத்தியம் உள்ளவர், இவருக்குள்ள இருக்கிறோம், இவருக்குள்ள இருக்கோம் சொல்லிட்டு இவரே, இவர்னா இயேசு கிறிஸ்துவன்னு எடுத்துக்கிறாங்க. ட்ரினிட்டி ஒன்லி ஜீசஸ். இல்ல பிரதர், இவர் என்ன, இவர் இல்ல அவரே, இதாதான்னு நம்ம எடுக்கிறோம். சொல்ல புரியுதா? அப்ப சேரக்கூடாத ஒளி ஒளியில் இது எப்படி எப்படி யோசிக்கிறது? ஏற்கனவே உங்களுக்கு குழு கொடுத்துருக்கேன். 2 ராஜாக்கள் ஒரு வசனம், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணும் சேனைகளுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. 2 ராஜாக்கள் அந்த வசனம் நான் சொல்றேன். இதெல்லாம் 1000 டைம் நம்ம படிச்சிருப்போம். தேவன் எங்க வாசம் பண்றாரு? பரலோகத்துல. பரலோகம் எங்க இருக்கு? மேல இருக்கு, மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. மேலேயா இருக்கு? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எவ்வளவு தூரம் போகுது? தேவனுடைய ஆழம், அகலம், உயரம், நீளம் எதுவுமே தெரியல. நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அப்ப அவர் வந்து ஒரு ஒளிக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரி, சகோதரர் சொல்ற மாதிரி அவர் ஒளிக்குள்ள, ஒளிங்கிறது யெகோவா தேவன், ஒளிக்குள்ள கிறிஸ்து இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா 1 யோவான் 1:5 தேவன் ஒளியா இருக்கிறான்னு சொல்லிட்டு 7வது வசனம் பாருங்க. 1 யோவான் 1:7. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியில். நல்லா படிக்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல, ஒளியா இருக்கிறது போல. அவர் ஒளியில் இருக்கிறது போல. நீங்க பாருங்க சகோதரி அபிகாரி சிஸ்டர், ஒளி இல்ல இல்ல சொல்லுங்க. பத்தி அந்த ஒளியை பத்தி பேசல, அது அவருடைய அந்த நிலைமையை பத்தி பேசுறாங்க. எந்த நிலைமை? அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லாம இப்ப சொல்றீங்களா, இப்ப நீங்க சொல்றீங்களா, எதை பத்தி சொல்றீங்க? 1:7 பத்தி சொல்றீங்களா, 1 Timotheus 6:16 பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அப்ப அது சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறது. அதுக்கு ஒரு சகோதரர் என்ன விளக்கம் சொல்றாரு? சேரக்கூடாத ஒளின்னா என்ன? ஒளியில் வாசம் பண்றதுன்னா என்ன பிரிச்சு சொன்னாரா? ஒளிங்கிறது யெகோவா தேவன், அந்த ஒளிக்குள்ள கிறிஸ்து இருக்கிறான்னு முடிச்சாரா? அதுதான் பண்ணாரு. அதே அந்த ஒளியில்ங்கிற வார்த்தையை நீங்க கண்காணத்துல அப்படியே வரிசையா பார்த்துக்கிட்டே வாங்க. ஒளியில் 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 ஏதோ ஒரு சில வசனம் வரும். இந்த வசனம் எனக்கு கிடைச்சிச்சு, நான் சொல்றேன் தேவன் ஒளியா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஒளியிலே இருக்கிறது போல அப்படின்னா ஒளிக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தமா? அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற யூனிவர்ஸ்ல இருக்க லைட் எல்லாம் அதுவே இப்ப இண்டிவிஜுவலா இருக்கா? தேவன் இந்த வசனம் இண்டிவிஜுவலா யூனிவர்ஸுக்கு போகாதீங்க. நான் இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். நீங்க சேரக்கூடாத ஒளியில், ஒளினா தேவன், ஒளியில் வாசம் பண்ற கிறிஸ்துன்னு சொன்னீங்க. இந்த வசனம் என்ன சொல்றது? 1 யோவான் 1:7 தேவன் சகோதரி வாசங்க 1:7 ஒளியில் இருக்கிறாருன்னா என்ன? ஒளியில இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒளியில் இருக்கிற தமிழ் வார்த்தை ஒளியில் இருக்கிறது, ஒளியில அவர் இருக்கிறாரா? இல்ல. இப்போ 1 ராஜாக்கள் ஒரு வசனம் இருக்கு, நான் அப்ப சொல்றேன். 2 ராஜாக்கள் இல்ல, அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன். இல்ல அதுதான் முக்கியமான வசனம். அந்த வசனம் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 19:15 சகோதரி வாசிங்க. கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. போதும். கேருபீன்கள் மத்தியில், கேருபீன்கள் வந்து பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாம சொல்லிட்டு இருக்கா. கேருபீன்கள் மத்தியில், மத்தியில்னா இங்கிலீஷ்ல எப்படி போட்டுங்க? இங்கிலீஷ்ல அப்படி படிங்க. மத்தியில்னா இது இங்கிலீஷ்ல படிச்சிடலாமே. And Ezekiel prayed before the Lord and said, O Lord God of Israel, which dwelt between the cherubim. Between? நடுவுல.
between the cherubim அப்படின்னா between between the cherubim. பிட்வீன்ற வார்த்தை ரெண்டு பேருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேர்ல Between மத்தியில் நடுவுல தானே. அதாவது ரெண்டு பேருக்கு நடுவுல அதுதான் அந்த கேருபீன்கள் மத்தியில், அதான் நடுவுல. அப்படின்னா கேருபீன்கள் இருக்காங்க. வெளினா அந்த இருக்கிறது நான் சொல்லிடுறேன். கேருபீன்கள் இருக்காங்க, மத்தியில் இருக்காருன்னா ஏதாவது நடுவுல இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? அப்ப இங்க இல்லையா? அவங்க கூடன்ற மாதிரி. இப்ப சொல்றீங்களே, இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். செகண்ட் கம்மிங்லே பெரோஷியான பிரசன்ஸ் வந்திருத்தல். அது எத்தனை பிரசன்ஸை இந்த டிஜிட்டல்ல நம்ம பார்த்தோம். தட்டுனாலே அதுக்கு விளக்கம் சொல்லுது. ஆன்லைன் பிரசன்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ், பிசிக்கல் பிரசன்ஸ். ஓகேவா? இது போலதானே இந்த நம்ம வாசம் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றாருன்னா அதான் இங்கே அந்த இன்டெலிஜென்ட் அப்ரோச்னு போட்டிருக்கு. அவர்கிட்ட போய் சேர முடியாது, பிசிக்கலா அவர்கிட்ட போக முடியாது. அவருடைய பிரசன்னம், அவருடைய ஸ்பிரிச்சுவல் எல்லாமே இங்க இருக்கும். பழைய பாட்டுல அது என்னது, தேவன் ஒரு இடத்துல வாசம் பண்ணாரு, ஆசிரியப்பு கூடாரத்துல. ஆசிரியப்பு கூடாரத்துல வாசம் பண்ணாரா இல்லையா? வாசம் பண்றாரா? வாசம் பண்றாருல. அப்படின்னா என்ன, எந்த விதத்துல அவர் வாசம் பண்றாரு? பிசிக்கலா அப்ரோச் பண்ண முடியாது. அதை தான் அந்த இடத்துல சொல்றாரு, அப்ரோச். அந்த வார்த்தை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ண அப்ரோச். அவர்கிட்ட கிட்ட நெருங்க முடியாது. பிசிக்கலா நீ மாம்சமா இருக்கிற. இப்போ ஒண்ணு வேணாம், இயேசு கிறிஸ்து தேவதூதர் நிலைமையில இருந்தார். அவர் தேவனா இருந்தார். யோவான் 1:1. எப்படி மாம்சத்துல வந்தாரு? எப்படி வரும்? ஒரு ஒண்ணுமே பாருங்க, சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படைச்ச கடவுள், கடவுளுடைய மகன் ஒரு மாம்சத்துல வராது. எப்படி? இல்லை, அதான் எப்படி? அதாவது தேவன் மூலமா, பரிசுத்தாவின் மூலமா எப்படி வேணா, அது எப்படி அதை நினைச்சு பார்க்க முடியுதா? நம்ம அறிவுக்கு எட்டாவது தானே. அதே போலதான் சேரக்கூடாத ஒளியில் அப்படின்னா அவர்கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது, அவர் கிட்ட நெருங்க முடியாது. ஏன்? பரிசுத்த. ஏன் இந்த பூமியில ஆதாம் பாவம் செஞ்ச உடனே தேவனுடைய நெருக்கம் விலகி போயிடுச்சு? ஏன் விலகி போயிடுச்சு? பாவத்தை போராத சுத்த கண்ணர். அதனாலதான் குமாரனை இறக்குனாரு. இந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் குமாரன் மேல சுமத்தி ஈடுபடியா ஒப்பு கொடுத்தார்ல. ஏன் ஆதாம்கிட்ட எல்லாத்தையும் நேரடியா பேசிட்டு அடுத்தது அப்படியே விலகிட்டார்? ஏன்? கர்த்தர் ஆதாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதனானவர் மோசையிட்ட தரிசனமானார்னு ஏன் வந்தது? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பரிசுத்த. அவர்கிட்ட கிட்ட அப்ரோச் நெருங்க முடியாது. அதை தான் அந்த வசனம் சொல்லுது. அடுத்தது இதுக்கு உண்டான விளக்கம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்தது கண்டிராக ஒருவரும் தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அப்புறம் இன்னொன்னு, அப்புறம் யோவான் 5:37 என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் ஒரு காலம் அங்க மட்டும் நெவர், ஒரு காலம்னு போறீங்க. இந்த இடத்துல போட்டுக்க மனுஷரில் ஒருவரும் இல்ல, அதுல இன்னொரு வார்த்தை கொஞ்சம் நல்லா வருங்க, ஆணித்தனமா. மனுஷரில் ஒருவரும் எப்பொழுதுமே அவரை யாருமே பார்த்திருக்க முடியாது, அந்த மாதிரி வருது. காணக்கூடாது சொல்லி முடிச்சுட்டு அவருக்கே நித்தியமும் வல்லமையும். ஒரே 2 வசனம் மட்டும் வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். எபிரேயர் 2:9 ஒருத்தவங்க வாசிங்க. ஒருத்தவங்க சகோதரி எஸ்தர் சிஸ்டர் எபிரேயர் 2:9, அபிகால் சிஸ்டர் 2 தீமோத்தேயு 1:10. எபிரேயர் 2:9 வாசிங்க. இல்ல எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதர்கள் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரித்தோர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையிலும் கனத்தினாலும் முடிவு சூட்டப்பட்டதை காண்கிறோம். எபிரேயர் 2:9 வாசிங்க. எபிரேயர் 2:9 மகிமை கனம் அவருக்கு கிடைச்சிச்சுல, அது ஏன் புரியுதா? ஆனா அங்க என்ன சொல்லுது? அவருக்கே மகிமை நித்திய கனமும் உண்டாவதாகன்னு போட்டுக்கல, அவருக்கு மட்டும்தான் அதை செலுத்தணும்னு போட்டுது.
இந்த இடத்துல மகிமைக்கணும் ஏன் கிடைச்சிச்சுன்னு பேசிடுச்சு. அதனாலதான் மரணத்தை பரிகரித்ததுனால தான் இதற்கு அழியாமை கிடைச்சிச்சுன்னு எபிரேயர்ல பவுல் சொல்றாரு. அதை கடைசியா 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியிறங்கமாக்கினார். இப்ப இந்த நாள்ல இந்த வசனத்தை பத்தின ஒரு சில காரியங்கள் நம்ம வசனத்தின்படி பார்த்தோம். தொடர்ந்து இப்பேற்பட்ட வசனத்தை தொடர்ந்து தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. அவர்களுடைய விசுவாச நம்பிக்கை கிறிஸ்துன்னு நினைக்கிறேன்னா நினைங்க, ஆனால் அதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து பாருங்க. யெகோவா தேவன் அப்படின்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் தான் என்னுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை நான் விசுவாசிக்கிறனால தான் இந்த 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாகாமையில் வரும்னு அந்த விசுவாச அறிக்கையை நான் சண்டே ப்ரேயரில் வாசிக்கிறேன். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய விசுவாசம் எப்படிங்கிறத நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். தேவன் ஏற்ற காலத்தில் சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்த தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.